எனக்கு வந்து 17 வயசுலேயே இந்த மாதிரி பொண்ணு மாதிரியே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து நாங்களும் அடித்து வச்சு துன்புறுத்தி பார்த்தோம் எவ்வளவோ. அவன் எங்கள் பேச்சு கேட்கவே இல்லை. என்னை அடித்தாங்க, நான் ரோட்டில் நிற்க வச்சாங்க, வீட்டு பக்கம் வராதான்னு சொன்னாங்க. தலையில் தண்ணியெலாம் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. இன்னொன்று எனக்கு புள்ளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீ உங்கள் கூடத்தோட சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, என்னை வேறு மாதிரி நீங்கள் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொன்ன அழுதான். இந்த இடத்துல நான் இருக்கும் போது நான் ஒரு பொண்ணாக தான் நினச்சேன். அந்த ஒரு ஃபீல் எனக்கு ஒரு பொண்ணாக தான் தோணுச்சு. ஒரு பொண்ணுக்கு செய்கிற மாதிரி ஒரு சடங்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தணும்னு. தந்தை டிவி நேயர்களுக்கு வணக்கம். சக மனுஷனுக்கு ஒரு அநீதி நடக்கிறப்போ நாம் அதை கண்டுக்காம கடந்து போற நிறைய விஷயங்கள்ல ஒண்ணுதான் திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள். தன்னோட ரத்த உறவா இருந்தா கூட ஒரு நபர் வந்து அவரை திருநங்கையாவோ திருநம்பியாவோ உணரும் போது அவங்க குடும்ப உறுப்பினர்களே வந்து அவங்களை ஏத்துக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு அவமானப்படுத்துற நிறைய விஷயங்களையும் கூட நாம பார்த்திருக்கோம். ஆனா விருத்தாச்சலத்துல ஒரு பெற்றோர் தன்னோட மகன் வந்து திருநங்கையா மாறி இருந்தாலும் கூட அதை ஏத்துக்கிட்டு சமீபத்துல மஞ்சள் நீராட்டு விழா நடத்தின சம்பவம் வந்து இப்போ நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. வாங்க அந்த குடும்பத்தை நாம இப்போ சந்திக்கலாம். வணக்கம், திருநங்கை நிஷா பேசுகிறேன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 17 வயசுலேயே இந்த மாதிரி தோற்றம்லாம் தோணுச்சு. பொண்ணாக மாறணும், நடக்கணும், போகணும், வரணும், பொண்ணு மாதிரியே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 17 வயசு வந்து கம்மியாக இருக்கனால நான் வெளில சொல்ல முடியல. அந்த ஏஜில் வந்து என்ன சொல்கிறது, அப்பா அம்மா கிட்டே போய்ட்டு என்ன எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஏஜ் ஆக வீட்லேயும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்ன இந்த மாதிரி நடத்த போயிட்டு வர, இந்த மாதிரி நடக்கிற திருநங்கை கூடலாம் பேசுகிற, பொண்ணும் கூட அதிகமாக உட்காந்து பேசிட்டு பசங்க கூட யார்ட்டையுமே பேச மாட்டேறி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. பொண்ணும் கூட பேசணும்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் அப்புறம் ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா வீட்டுக்கு ரொம்ப தெரிஞ்சு இந்த மாதிரி திருநங்கை கூட போயிட்டுருக்கேன், நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லேயே என்னை அடிச்சிட்டாங்க. நான் வந்து சொன்னேன், வேணாம் அந்த வேலைலாம் நீ வச்சுக்கிட்டீங்கன்னா நீ எனக்கு கூட பேசக்கூடாது, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு நான் சொன்னேன். அவனை வந்து நாங்களும் அடித்து வச்சு துன்புறுத்தி பார்த்தோம் எவ்வளவோ. அவன் எங்கள் பேச்சு கேட்கவே இல்லை. திடீர்னு வந்து அது மாதிரி மாறினதுனால இப்போ வீட்டை விட்டு வெளியில் ஓடிட்டான். அடித்து உதைக்கவும் நாங்கள் கண்டிஷன் பண்ணோம், வீட்டை விட்டு வெளியில் ஓடிட்டான். ஒரு பேரண்ட்ஸாக இருந்து அவங்க என்ன செய்யணுமோ என்ன செஞ்சாங்க. ஆனால் அடித்தது வந்து அந்த இடத்துல எனக்கு கஷ்டமாக இருந்தது. யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு என்னை அடித்தாங்க. நான் ரோட்டில் நிற்க வச்சாங்க, வீட்டு பக்கம் வராதான்னு சொன்னாங்க. தலையில் தண்ணியெலாம் எடுத்து ஊற்றிக்கிட்டாங்க. இன்னொன்று எனக்கு புள்ளெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்தெலாம் அனுபவித்தேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே சொல்லிட்டு தான் போனேன். நான் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ என்னை அடித்து அந்த வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கல. நான் எங்கள் திருநங்கை நான் ஏன் இஷ்டம், எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இது மெச்சூரு, நான் எங்கே வேணால் போவேன், எங்கே வேணால் இருப்பேன், நீங்கள் யாரும் எனக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சொல்லிவிட்டு நைட்டு ஒரு 12 மணி இருக்கும் கிளம்பி போனேன். கிளம்பி போயிட்டு எங்கள் திருநங்கை கூட இருந்தேன். திருநங்கை கூட இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் 10 நாள் கழித்து என்னை வந்து பார்த்து என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க அழுது. அவனை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் கொண்டு வந்து வீட்டில் வச்சு, எப்பா நீ எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க, என்னால் வர முடியாது, இருக்க முடியாது உங்களோடலாம் சேர்ந்து, உங்களோட நான் இருந்தாலும் என்னை வேற்றுமையாக தான் நினைக்கிறீங்க, எங்களை உங்கள் கூடத்தோட சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க, என்னை வேறு மாதிரி நீங்கள் ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொன்ன அழுதான். இல்லைப்பா எனக்கு நீ தான் வேணும், என் பிள்ளை நான் 3 பிள்ளைங்க பெற்றேன், 3 பிள்ளையில் ஒரு பிள்ளை இப்படி ஆயிடுச்சுன்றதுக்காக இந்த ஒரு பிள்ளையை நான் கை கழுவ முடியாது, எனக்கு 3 பிள்ளையும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் பையன் கையில் காலில் விழுந்து நான் கூட்டிகிட்டு வந்தேன். இதுக்கப்புறம் நீ எப்படி வேணா இருந்துக்கோ, உன் இஷ்டம் போல் வாழ்ந்துக்கோ, வீட்டில் வந்து இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. வேணாம் இதெல்லாம், இந்த வேலைக்கு நீ போகக்கூடாது, நம்மளுடைய குடும்பம் ஏதோ அதை மட்டும் பாருன்னு. நான் இப்படி தான் மாமா, நான் இப்படி தான் மாறுவேன்னு சொன்னால் நேற்று எங்கள் வீட்டுக்கார் கூட வந்து கலந்துக்கிட்டாரு. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெண்ணாக ஆனந்துக்கு அவங்களுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தின புதுமழை விழான்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அது நடத்தினதுக்காக நாங்கள் ஒரு பொண்ணுக்கு செய்கிற மாதிரி ஒரு சடங்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தணும்னு. இந்த இடத்துல நான் இருக்கும் போது நான் ஒரு பொண்ணாக தான் நினச்சேன். அந்த ஒரு ஃபீல் எனக்கு ஒரு பொண்ணாக தான் தோணுச்சு. வீட்டில் ஊரில் எல்லா சொந்தக்காரங்களுக்கும் தகவல் கொடுத்தோம். அதாவது எங்கள் பொண்ணு வீட்டு வழிக்கு, எங்கள் வீட்டு வழிக்கு, எங்கள் கணவர் வீட்டு வழிக்கு எல்லாருக்கும் தகவல் கொடுத்தோம். வெத்தலை பாக்கு வச்சு, பத்திரிக்கை அடிக்கல, வெத்தலை பாக்கு வச்சு தகவல் கொடுத்தோம். எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாங்க. யாருமே வராது இல்லை, எல்லா சொந்த பந்தங்களும் வந்து உற்றார் உறவினர் எல்லாத்தையும் வச்சு இந்த ஃபங்க்ஷன் நடத்தி மூலதளத்தோட கிராண்டாக நடத்தணும். இதில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி, என்னோட கோடான கோடி நன்றி.
இன்னைக்கு நாம பார்த்த இந்த குடும்பத்தோட மனமாற்றம் திருநங்கை திருநம்பிகள் சமூகத்துக்கான விடியல் வெகு தூரத்துல இல்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம மனசுல விதைச்சிருக்கு. இது ஒரு சின்ன விதை தாங்க, இது நாளைக்கு விருட்சமா மாறும் அப்படின்னு நாம நம்புவோம். நன்றி.